வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலை ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.1 ஆம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தோம்னா நம்ம ரிமோட் கிட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தோம்னா ஹெவி மாடல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளே ஃப்ரண்ட் வியூவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம எல்லா காம்பனண்ட்டும் ஃபிட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்பேர்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ இதுதான் நம்மளே. இன்டீரியர் வியூ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் வியூ இதுதான் நம்மளாலே பாருங்கள். நம்ம பார்த்தோம்னா கேபினட் பார்த்தோம்னா நம்ம 15 இன்ச்சு டெத்து கேபினட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கேஎம்எஸ் கனகராஜ் அண்ணனுடைய போர்டு IRF 250 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமும் வாங்கியிருக்கோம். இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பு ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம நிறைய நண்பர்கள்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா பக்காவாக தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ இந்த ஆம்புக்கு நம்ம IRF 250 KMS கனகராஜனுடைய போர்டு நம்ம வாங்கியிருக்கோம். என்னுடைய ஆடியோ டெஸ்ட்டும் கண்டிப்பாக அடுத்தது வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். சப்புக்காக பார்த்தோம்னா நம்ம குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய பஞ்சிங் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. யூஸ் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும், யூஸ் பண்ண கஸ்டமருக்கும் தெரியும் இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்காக பவர் சப்ளை பார்த்தோம்னா நம்ம 2 பவர் சப்ளையை பிரிச்சுருக்கோம். நம்ம ஒன்று பார்த்தோம்னா குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டராக நம்ம 10,000 MFT 80 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 50-10 மெட்டல் லீடு நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோம்னா நம்ம 10,000 MFT 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 35-10 மெட்டல் லீடும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 12 வோல்ட்டுக்காக 2500 MFT 25 வோல்ட்டில் ஒன்று யூஸ் பண்ணணும். லோட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. இது நம்ம பார்த்தோம்னா இதுக்காக 2 பவர் சப்ளையை நம்ம பிரிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம மேக்ஸ்வின் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா பக்காவாக இருக்குது. அதனால தான் நம்ம ரெகுலராக இதுவே யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் நம்மளே. அப்புறம் ரிமோட் கிட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபியூடெக்கினுடைய ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தோம்னா நம்ம ஃபியூடெக்கினுடைய இதை பாருங்கள், FT006 வெர்ஷன் 2 தான் 2.0. இந்த ரிமோட் கிட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரிமோட் கிட் வாங்கி நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் இப்போ தான் இந்த ஒர்க்குக்கு நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு சப்பு ஃப்ரீன்னு பார்த்தோம்னா நம்ம வசந்தனுடைய கிராண்ட் சப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, பக்காவாக இருக்குது நண்பர்களே. அப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 16:2 இந்த டிஸ்பிளே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா அதுக்கான ரிமோட் நண்பர்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா அதுக்கு ஒயர் கிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் FT00 வச்சு செய்யலாம். நம்ம இப்போதைக்கு FT00 இல்லாத நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், என்னுடைய அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஒயர்ஸ் பார்த்தோம்னா சீல்டு ஒயர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரிப்பன் ஒயரும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தோம்னா அதுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க FT003க்காக. இதில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாருங்கள், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மேனுவல் நம்பராலே. இப்போ நம்ம இந்த ஆம்ப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு AC மெயின்ஸ் கார்டு ஒயரு. இதுக்கு பார்த்தோன்னா முக்கியமானது டிரான்ஸ்ஃபார்மர் நம்பராலே. டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் பார்த்தீங்களா இங்கே நம்ம பார்த்தோம்னா வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்பராலே. பாருங்கள், இதில் நம்ம லைட் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் HD தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தோம்னா 2.5 கோரில் நம்ம 40-040 8 ஆம்பியர் 27-027 8 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 12-012 1 ஆம்பியர் 12-012 2 ஆம்பியர் 2 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 டாப்பிங் இருக்குது நம்மளே. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஆம்பு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம்.
கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஆம்ப் தேவைப்பட்டாலும் கம்மி பட்ஜெட்லேயும் இல்லை அதிக பட்ஜெட்லேயும் கண்டிப்பாக வேணும்னா கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீஒர்க் செட்டும் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இந்த ஆம்பை நம்ம வந்து சேல்ஸுக்காக நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தோம், இது வந்து ப்ரோ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம தொப்பூர் டோல்கேட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்பூரிக்கல்ன்ற கிராமத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். நீங்கள் நேரில் கூட வாங்க, வந்து பார்த்துட்டு செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இது இருக்குது, ஒரு பீஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் ரிமோட் கிட் ஆம்பு தான். இதை நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள். இல்லை நீங்கள் கொரியர் பண்ண சொன்னாலையும் நம்ம பண்ணிடலாம். என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 நம்பர்களே. பார்த்துட்டு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க. இது ஏன்னா ஒரே பீஸ் தான் இருக்குது நம்பர்களே. பாருங்கள், நம்ம தருமபுரி மாவட்டம் தொப்பூர் டோல்கேட் பக்கம் கீழ்பூரிக்கல் கிராமம், இந்த நம்ம அட்ரஸில் தான் நம்ம இருக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் நேர்லேயே வாங்க, வந்து பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்காங்க. இல்லை கொரியர் பண்ண சொன்னாலே நம்ம கொரியர் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா பக்காவாக இருக்குது நம்மளே. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆம்ப் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம வச்சுருக்கோம். இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரும் இதனுடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய நண்பர்கள் பாருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நம்ம போடுறதுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிஃபிகேஷனாக அமையும் நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.